உங்களுக்கு வந்து விடாமுயற்சி வரல, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு வருஷமாக வெயிட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் தலை ஃபேன்ஸ்லாம். ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. பொங்கல் வந்து எல்லாருக்கும் தலை பொங்கல் தான் நினச்சாங்க. ஆனால் அந்த மாதிரி நடக்கலை. அது ஏன் இப்படி லைக்கா ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னு எனக்கும் தெரியல. இல்லைன்னா வேறு படம் ஏதோ கூட விட்டுருக்கலாம். அந்த டேட்டுக்கு வேறு படம், அந்த விக்ரம் அது கூட விட்டுருக்கலாம். இப்போ வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. எங்களுக்கும் தளபதி ஃபேனுக்கும் ரொம்ப ஃபீலிங் தான். ஏன்னா விடாமுயற்சி வந்து வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய படம். அது பொங்கலுக்கு உள்ளது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. வேறு படம் எது நீங்கள் இப்போ வந்தால் இப்போ பொங்கலுக்கு வேறு எந்த படத்தை சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கிறீங்க? எந்த படம் வந்தாலும் நல்லா இருந்தால் சரிங்க. எல்லா படமும் சப்போர்ட் பண்ணுவோம். எல்லா படமும் நல்ல படம் தான். எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். இந்த பொங்கல் எப்போ வந்து பார்த்தோன்னா விடாமுயற்சி படம் அப்படின்னு ஒன்று உடன் வந்து லைக்கா நிறுவனம் வந்து பார்த்தோன்னா அஃபீஷியலாக வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ பொறுத்தவரைக்கும் அப்படி தான் ப்ரோ இருக்குது. ஏன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து நம்ம அஜித் சார் இதில் வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. லைக்கா ப்ரொடக்ஷனு நம்பி போட்டிருக்கிறான்னா அவன் வந்து இவ்வளோ லேட் பண்ணுறான் அப்படின்னா கண்டிப்பாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தோன்னா ஒரு டிலே ஆகிருக்கலாம். அப்படின்ற பட்சத்தில் பண்ணியிருக்கலாம். ஏன்னா லைக்கா வந்து இப்போ ஒரு தொடர்ந்து அவங்க எடுத்த எல்லா படமே வந்து பார்த்தோன்னா ஒரு தோல்வியில் தான் போய் முடிஞ்சிருக்குது. 2024 ஃபஸ்ட்டாக தான் போயிருக்கு. 2024 பொறுத்த வரைக்கும் லைக்காவுக்கு வந்து பெரும் அடி தான். 2023 சொல்லலாம். இந்தியன் டூவில் வந்து கலெக்ஷன் பார்த்து என்ன ப்ரோ பிரயோஜனம்? படத்தில் ரிசப்ஷன் என்ன வந்ததோ அதானே பார்க்க முடியும். வேட்டையனும் வந்து ஆவரேஜாக போயிடுச்சு. அப்படின்ற போது லைக்காவுக்கும் அமௌண்ட் இல்லை. இந்த படத்துக்கு வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த பட்ஜெட்டோட அதிக பட்ஜெட்டில் போட்டே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவரே அஃபீஷியலாகவே போட்டிருக்கிறாரு லைக்கா ப்ரொடக்ஷனில். அதனால் வந்து டிலேவாக கூட ஆயிருக்கலாம். ஏன்னா அது வந்து நியூ இயர் 12 மணிக்கு தான் விடணுன்னு ஏதாவது அவசியம் இருக்குதுங்களான்னு தெரில. லைக்காக பொறுத்த வரைக்கும் ஏன்னா நிறைய பேர் என்ன பார்த்தாங்கன்னா, விடாமுயற்சி படத்தோடைய ஏதோ ஒரு அஃபீஷியல் போஸ்டர் மாதிரி ஏதோ லைக்கா வந்து ட்ரைலர் கூட விட்றேன் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருந்தாங்க. பொசுக்குன்னு வந்து பார்த்தோன்னா படமே போஸ்ட் பண்ணோன்னு உண்மையாலுமே எப்படி இருக்கும் தெரியுங்களா? வெறி ஆகுது ப்ரோ அப்படின்னு மீம்ஸில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இருக்குது உண்மையாலுமே. இந்த வலிமை படத்துக்கு இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஆச்சு. படம் ரிலீஸுன்னு சொல்கிற போது திடீர்னு வந்து படம் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஆனால் திடீர்னு வந்து அவுட்புட் என்னன்னு பார்த்தோம்னா என்னதுன்னு உங்களுக்கே தெரியும். நெகட்டிவ்ன்ற அது நம்ம சொல்ல முடியாது ப்ரோ. அவங்க யாராவது இருக்கிறவங்க ஃபில்அப் பண்ணிக்கிட்டோம். இப்போ திடீர்னு வந்து விடாமுயற்சிக்கு இப்படின்ற போது எக்ஸ்பெக்டேஷனை வந்து பார்த்தோன்னா ஓவராக வந்து ஹைப் ஏற்றிட்டு இப்போ திடீர்னு படம் வந்து நாங்கள் போஸ்ட்போன் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? இதுக்கு மேலே லைக்கா வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி தயவுசெய்து வந்து இவங்கன்னு இல்லை, எந்த படத்துக்கும் இந்த மாதிரி தயவுசெய்து பண்ணிடாதீங்க. உண்மையாமே அஜித் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டில் இருக்கிறாங்க இந்த ஒரு நியூ இயர் அன்னைக்கு. அது உங்களுக்கு வந்து இப்போ வேறு இது முன்னாடியே சொல்லியிருந்தா கூட வேறு பெரிய படம் வந்துருக்கும். உங்களுக்கு அவர்கிட்ட வணங்கான தான் தமிழில் இப்போ கேம் சேஞ்சர் தான். வேறு சின்ன பட்ஜெட் தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு அப்செட் தானே எதிர்பார்த்தீங்க ப்ரோ? அதாவது பொங்கல்னாலே வந்து பார்த்தோன்னா அஜித் பொங்கல் அப்படின்றதுல நிறையா ஃபேன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க ப்ரோ. தலை பொங்கல் அப்படின்னு நிறையா பேர் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. அப்படின்ற போது இப்போ வந்து இந்த படம் தீபாவளிக்கு ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கணும். இவங்க 2 வருஷம் வந்து பார்த்தோன்னா அப்டேட் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அலைய விட்டது தான் மிச்சம். கடைசி வரைக்கும் வந்து பார்த்தோன்னா விடாமுயற்சி நடைப்பயிற்சின்னு போஸ்ட் மட்டும் விட்டு தான் இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதே தான் ப்ரோ. அப்படி தான் கடைசி வரைக்கும் விட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கு அவங்க அப்டேட்டுன்னு விட்டது வந்து பார்த்தோன்னா அந்த ஒரே ரோட்டில் மட்டும் தான் விட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் ஏதோ ஒரு ஹிண்ட்டு சொல்கிறாங்கன்னு தெரியுது. ஸோ படம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா படம் வந்து இப்படிலாம் டிலே பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து படம் வந்து ஒரு மைனஸாக போகவும் வாய்ப்பு இருக்குது. ஸ்டார்டிங்லேயே ஒரு தமிழ் சினிமா கொஞ்சம் ஒரு சர்க்கிள் மாதிரி தான். ஏன்னா லைக்கா ப்ரொடக்ஷன்னோடனே ஒரு பயம் எடுத்துக்கிச்சு ப்ரோ. உண்மையாலுமே லைக்கா ப்ரொடக்ஷன்னோடனே ஒரு மாதிரி பயம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா அவர் வந்து கடைசியாக அவருக்கு என்ன படம் ஹிட் ஆனது ஓப்பனாக சொல்ல போனால் என்ன படம் கடைசியாக இரும்பு திரை படம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணாங்களோ அந்த படம் அவருக்கு ஃப்ளாப் ஆச்சு. அந்த படம் உங்களுக்கு ஹிட் ஆனது தான் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு எந்த படம் உங்களுக்கு பெருசாக ஹிட் ஆச்சு? டிஸ்ட்ரிபியூஷனை விட்டுருங்க, ப்ரொடக்ஷன் அவங்க சொந்தமாக பண்ணி எந்த படம் வந்து பெருசாக ஹிட் ஆச்சு? இப்போ ஆரம்பத்தில் அந்த சந்திரமுகி 2 இருக்கட்டும், இல்லை வந்தா ராஜாவதார்வனாக இருக்கட்டும், இன்னும் நிறையா படம் இருக்குது. இந்தியன் 2 இருக்குது, இன்னும் நிறையா படம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு என்ன RRR படம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டோன்றனா அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. அது மட்டும் தான் மிச்சம். இந்த தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தோன்னா இப்போ இந்த வருஷத்தில் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக எல்லா ஹீரோவும் ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் ஸ்டார்டிங் இயர்லேயே வந்து வேறு மாதிரி செஞ்சு விட்டது யாருன்னா லைக்கா ப்ரொடக்ஷன் தான். உண்மையுமே காண்டாகுது.
தயவுசெய்து அன்றைக்கி உள்ளனாலும் பரவாயில்ல, பிப்ரவரி மாதமாவது விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ விக்ரம் வேற பொங்கலுக்கு எந்த படத்தை எதிர்பார்க்குறீங்க? வீர தீர சூரர் அது வரும்னு நினைக்கிறீங்களா? அது இல்லை ப்ரோ, அது இப்போ வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்கேயுமே ப்ரோஸ் ப்ரொடக்ஷன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னன்னு சரியா தெரியல. முன்னாடியே சொல்லியிருந்தா கூட அந்த படம் பொங்கலுக்கு தான் விட்டாங்க. அஜித் படத்தால் தான் அந்த படம் வந்து இல்லை ப்ரோ, அப்படின்னு நம்ம அஜித் சார் படம் வருதுன்றதுனால தான் வந்து விக்ரம் சார் படம் தள்ளி போகுது அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒன்றே அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் இன்னும் முடிக்காமல் இருந்திருக்கலாம், இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தோன்னா இப்போ இஷ்டத்துக்கு வந்து பார்த்தோன்னா எல்லா படமும் பொங்கலுக்கு ரிலீஸ்னு சொல்லி 8 படம் இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க பொங்கல் அப்போ. ஸோ இது 8 படம் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 8 படம் வரும். அதில் ஒரு ஆசை தான் பொங்கலுக்கு வந்து, ஏன்னா ரப்பர் பந்த மாதிரி ஒரு படம் வந்து ஒருவேளை மக்களை பிடிச்சி அதுக்கிட்டே இருக்கு. இல்லை ப்ரோ, தமிழ்நாட்டிலே மொத்தம் 1500 ஸ்க்ரீனு. இந்த 1500 ஸ்க்ரீனுக்கு வந்து பார்த்தோன்னா இதுக்கு மேலே வந்து இவங்க 8 படம் விட்டாங்க அப்படின்னா எந்த படம் வந்து அதிகமாக வாங்குவாங்க நீங்கள் சொல்லுங்கள்? மிஞ்சி போனால் வணங்கான் படம் வந்து வாங்குவாங்களா? கேம் சேஞ்சர் வாங்குவாங்களா? இன்னொன்று ஜெயம் ரவி இது காதலிக்கு நேரம் இல்லை அப்படின்னு ஒரு படம் வருது, அது வாங்குவாங்களா? அதுக்கப்புறம் வந்து என்ன படம், படை வீரன் வருதுங்களா? கண்டிப்பாக இந்த மாதிரி நிறையா படம் வருது. இல்லை இந்த நிறையா படம் வரும்போது எது படம் வந்து அதிகமாக போய் பார்ப்பாங்க நீங்களே சொல்லுங்கள்? பாசிட்டிவ் ரிவ்யூ பொறுத்து தான் கண்டிப்பாக போய் ஆகணும் உண்மையாலுமே. ஏன்னா இப்போ வணங்கான் மேலேயும் காதலிக்க நேரம் இல்லை மேலேயும் ஒரு நம்பிக்கை இருக்குது. செலிப்ரேஷன் அளவுக்கு இல்லை. அப்படி பார்த்தோன்னா இந்த பொங்கலுக்கு, அந்த போன பொங்கலுக்கே வந்து பார்த்தோன்னா கேப்டன் மில்லர், அயலானு, அதுக்கப்புறம் மிஷின்னு, என்ன குண்டூர்காரமா ஏதோ ஒரு படம் ஒன்று விட்டுருந்தாங்க. இந்த படம்லாம் வந்து இருந்தது. அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஒன்று தலை பொங்கல், தளபதி பொங்கல் அப்படின்றது நம்மளுக்கு ஸ்பெஷல். இதே நீங்கள் 2023 எடுத்து பாருங்கள், வாரிசு, துணிவு 2 படமும் வந்து பார்த்தோன்னா என்ன மாதிரி சக்கை போட்டுச்சு அப்படின்னு தெரியும். பேட்டை, விஸ்வாசம், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு பொங்கல் டைம்னா அப்படி செலிப்ரேஷன்னா அப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு பீக்கில் தொட்ட டைம் அது. ஸோ இப்போ இந்த 2 வருஷமாக வர பொங்கல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து ஏனோ தானோன்னு விடுற மாதிரி தான் இருக்குது. பொங்கலுங்கிறது தமிழ்நாட்டுக்கு தான் மெயின் ஃபங்க்ஷனே. இந்த படம் இல்லை உண்மையாக சொன்னால் இப்போ விடாமுயற்சி இல்லைனாலும் பரவாயில்ல, தயவுசெய்து அது குட் பேட் அக்லியாவது வந்து விட்டுருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன் 2 படமும் வந்து பார்த்தோன்னா ஒன்று ஜனவரிக்கு ஒன்றும், எதுக்கு மே மாதம் ஒன்று அப்படின்ட்டு தான் இருக்குது எனக்குலாம். ஸோ அதனால் வந்து லைக்காக தயவுசெய்து சொல்கிறேன், இதுக்கு மேலே மனசு மாற்றியாவது இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனை கொஞ்சம் முடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து லைக்கா நிறுவனத்தையே மூடிட்டு போக வேண்டியது தான். அதுதான் என்னோட கருத்துமே கூட. ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு லைக்கா மேலே ஒரு கோவம் என்னன்னா, இந்த லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு கொஞ்ச நாளாக ஆணவத்தில் ஆடுறது ரொம்ப வழக்கமாகவே இருக்குது. ஏன்னா இது நான் வேட்டையன் ஆடியோ லான்ச்சில் நிறையா இது பார்த்துருக்குறேன். நண்பருடைய படத்தோடைய டீஸ்லே கட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டீங்க அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு லாபம் கொடுத்த படமே அந்த ஒரு படம் தான், பெரிய லெவலில் லாபம் கொடுத்த படமே. ஸோ நீங்கள் அந்த படத்தையே வந்து நீங்கள் அதை படத்தோட ஆடியோ லான்ச்சில் சேர்த்துக்காத போது அப்போ வந்து என்ன தோணுன்னா, நீங்கள் திடீர்னு ஆணவத்தில் ஆடுறீங்க அப்படின்னு தான் தோணும். ஏன்னா நீங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்கல்ல, அப்படின்ற போது தமிழ்நாட்டு மக்களோட பிரச்சனைனா உங்களுக்கு தெரியுமா என்ன? அதான் உண்மை கூட. தயவுசெய்து இந்த ப்ரோஸ் ப்ரொடக்ஷனை முடிச்சுட்டு நீங்கள் பொங்கலுக்கு உள்ளனாலும் பரவாயில்ல, தயவுசெய்து ரிப்பப்ளிக் டேவை காது விடுங்க. அதுவாவது நீங்கள் பண்ணுற ஒரு பெரிய உதவியாக இருக்கும்.